Hi hello friends, welcome to my channel. Today's video la idhu pathi paakaporom pathina ஒரு சின்ன பைக் மாடிஃபிகேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் மாடிஃபிகேஷன். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. நம்ம ரிமோட் கண்ட்ரோல்ல வச்சு நம்மளோட பைக் ஐ லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு லைட்டை வச்சு லைட்டை வந்து எப்படி வந்து பைக்ல வந்து கனெக்ட் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் அந்த லைட்டு நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 லைட்டு, அதோட ஹைலைட் மாதிரி ஒரு 2 லைட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவும் வேறு வந்து ஒரு ரிமோட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கையிலே ரிமோட் தான் பெருசாக இருக்குது, லைட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த லைட் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க, சேஃப்டியாக க்ளூ போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஏதாவது சில பைக்கில் வந்து ஓப்பனாக இருக்கும், அப்போ வந்து மழை தண்ணி எதாவது பட்டால் வந்து அது போயிடக்கூடாது, அந்த லைட் வந்து ஃபியூஸ் போயிடக்கூடாது, அந்த லைட்டோட பவர் வந்து போயிடக்கூடாதுன்ட்டு அது சுற்றி வந்து போட்டிருக்காங்க. இப்போ கம் மாதிரி வச்சு சூப்பராக கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 220, நான் வந்து 220 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பைக் இருக்கும், நிறைய பைக்கில் வந்து ஹைலைட்லாம் இருக்கும். அப்பாச்சி 200, அப்பாச்சி 160, 200 அதில் தான் வந்து நிறையா லைட் ஹைலைட்லாம் இருக்கும். 150, பல்சர் 150 அதிலலாம் நிறையா லைட் இருக்கும். ஸோ இந்த ஹைலைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலலாம் வேறு ஆப்ஷன் இருக்கும், ஹெட்டை கழட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் 220 அப்படி இல்லை, ஹெட்டை கழட்ட முடியாது. ஹெட்டை கழட்டலாம், ஆனால் ஹெட்டை கழட்டினா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்து கீழோடையே நம்ம வந்து ஈஸியாக மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்பாச்சி 220 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த நம்பர் போர்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கழட்டி எடுத்துடணும். ஓகே, கழட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த 220 கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 4 நட்டு போட்டிருப்பாங்க, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூ வந்து கழட்டிட்டு அந்த அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து அப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். அப்படி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து கழட்டிடுவோம். ஓகே, கழட்டியாச்சு. ஸோ இது வந்து என் பைக் இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட பைக்கு 220, என்னோட பைக் சைடில் அதவனுக்கு. ஸோ இது என்னோடய ஃப்ரெண்ட் பைக்கு. ஸோ அதனால் வந்து நான் அதில் தான் வீடியோ எடுத்தேன், வெளியே வச்சு தான் எடுத்தேன், வீட்டில் வச்சு எடுக்கலை. ஸோ ஓகே, இப்போ வந்து கழட்டியாச்சு. ஸோ கழட்டிடலாம். ஓகே, கழட்டியாச்சு. இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ள பழைய பல்பை கழட்டிட்டு நியூ பல்பை வந்து நம்ம போட போகிறோம். கீழோடி பாட்டமில் வந்து ஹோல்டு இருக்கும். ஸோ அதை வந்து வழியோடி கை விட்டோம்னா ஸோ அதில் உள்ள மேலே ஹெட்லைட்டில் உள்ள அந்த பல்போட ஹோல்டர் வந்து நம்ம கையில் வந்து மாட்டோம். ஸோ வந்து ஈஸியாக வந்து கழட்டிடலாம். நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா மேலே 2-3 ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல் வழியை பார்த்தோம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, ஸோ அதில் உள்ள பல்ப் வந்து சும்மா வந்து உருவனங்களாக வந்துடும். ஏன்னா வந்து ஒட்டி இதை வந்து ஸ்க்ரூ போட்டுலாம் முறுக்கி வச்சுருக்க மாட்டாங்க, சும்மா தான் வச்சுருப்பாங்க, இழுத்தாலே வந்துடும். ஸோ ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து 220 வந்து நம்ம ஹெட்டை கலத்தினா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பார்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. ரைட் சைட் பார்ட்ஸில் வந்து ஈஸியாக கலத்திடலாம் ரைட் சைடு லைட்டை. லெஃப்ட் சைடு லைட் வந்து சில பைக்கில் இருக்காது, அது உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒன் சைடு வந்து கழட்டி மாட்டியாச்சு, பல்ப் வந்து மாட்டியாச்சு. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்மை வந்து எக்ஸ்ட்ரா ஒட்டிட்டாங்க. ஸோ அந்த கம்மை வந்து நீட்டாக கிளியர் பண்ணிட்டு ஒட்டிடணும். ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து லைட்டு போட்டு பார்க்கலாம், ஒர்க் ஆகுதானே ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு மாட்டுங்க. ஓகே, ஒர்க் ஆகுது, நைஸ். ஒரு ஒயிட் கலர் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டரியை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு இப்போ வந்து உள்ளே மாட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே கேர்ஃபுல்லாக கையை விட்டு மாட்டிடணும். சும்மா வச்சு அழுத்தினீங்களாங்க, ஆனால் உள்ளே போயிடும், பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். ஸோ ஓகே, மாட்டியாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த சைடு வந்து மாட்டணும். இதுக்குள்ளே வந்து வாட்டர் போகாது, ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து ரெட் கலர் லைட் வந்து எரியுது. இது வந்து பகல் எடுத்தனால அதோட பிரைட்னஸ் வந்து அவ்வளோ இல்லை, நைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, அப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துடுங்க உள்ளே வச்சோன்னே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு 220 வந்து லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்ளே வந்து ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, லைட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து கை வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், கேப் போட்டு கலத்தி மாட்டிடுங்க. ஸோ இப்போ மாட்டியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் என்ன கலர் பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனும் ப்ளூவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருந்து.
ஸோ அதனால் அது ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா இருந்து. அண்ட் வந்து ஒயிட் கலரும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஒயிட் கலர் இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மாதிரி ஒரு வெட்டி எரியிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேடுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபேட் ஆப்ஷன் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி எரியுது, ஸ்லோவாக வெட்டி எரியுது. ஸோ இதுதான் ஃபேடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா போலீஸ் லைட்டு. இது வந்து போலீஸ் லைட் வெட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நைட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ NS200 நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க போலீஸ் லைட் மாதிரி. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து நிறைய ஆப்ஷன் சொல்லலை, நான் வந்து குறைஞ்சதும் சொல்லியிருக்கேன். நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் நான் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன். அமேசானில் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. இந்த லைட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். ஸோ வந்து ஒரு ஒருத்தான ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அதிகம். இதில் பார்த்தாலே தெரியும். ரிமோட்டில் வந்து நிறைய ரிமோட்டை வந்து நீங்கள் வந்து எதில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே வச்சுருங்க. சீட்டுக்கு கீழே உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணும்போது வாட்டர் போகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் போயிடும். சில பைக்கில் போகாது, என் பைக்கெலாம் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணும்போது ஒரு சின்ன கவரில் வச்சு அதை வந்து லாக் போட்டு அப்படி வந்து உள்ளே வச்சுருங்க. ஏன்னா வந்து வாட்டர் பட்டு அந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம், சில நேரம் ஒர்க்காகவும் ஆகலாம். ஆனால் வந்து சேஃப்டியாக இருக்கணும்னா ஸோ அதனால் வாட்டர் படாமல் வச்சுருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush.